டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். கிரேவி வித் சாஃப்ட் சப்பாத்தி. மலை கோஃப்தா செய்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைப்படுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஃபோக்கால் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம், இல்லாட்டி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரையும் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் பன்னீரை வந்து நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்க வரும். அப்புறம் முந்திரி பருப்பு நான் பொடியாக நான் நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் திராட்சை வந்து நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அது உள்ளரையும் வைக்கலாம். ஆனால் நான் இப்படியே போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ பைண்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, அதை நான் கொஞ்சமாக நான் வந்து மிக்சியில் விட்டு நான் கொஞ்சமாக அடித்து நான் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சு ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சட்டுன்னு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டு கிரேவி பண்ணி அதில் போட்டிங்கன்னா மலை குஃப்தா ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா கொஞ்சம் டின்னருக்கு சைட் டிஷ் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வெடிப்பு இல்லாமல் உங்களுக்கு ரோல் நல்லாவே வரும் உங்களுக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொரித்து எடுக்கலாம். கொஞ்சம் பூரி பொரித்து எடுக்கிற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் கம்மியான அளவு சூடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிரிஞ்சு வரா மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடாகவே இருந்து நீங்கள் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பொரிஞ்சு வரும். உள்ளுக்கு நல்லா வேகணும் அப்படின்னு கூட இல்லை, ஏன்னா எல்லாமே வெந்தது தானே. பன்னீரும் அத்தனை வேகணும்னு அப்படின்னு இல்லை. உங்களுக்கு நீங்கள் போட்டு பொன்னிறமாக நீங்கள் வந்து நல்லா பொரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போது வந்து கிரேவி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி இதில் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ, எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் முக்கியமானது நீங்கள் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்க்கணும். முந்திரி பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வதக்கி அப்படியே அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வதங்கி வரும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெந்து வர்றது. தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதும் நம்ம எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரெயின் ஆகிடுது. இப்போ ஆற வச்சு நம்ம வந்து அரைக்கலாம். நான் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ லைட்டாக அந்த காரம் அளவு நீங்கள் போட்டால் போதும். இது வந்து நான் போடுறேன், கலருக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் காரமும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே இதிலே நான் போடுறேன். கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி இப்படி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். கொஞ்சமாக க்ரீம் இருந்ததுன்னா அடிஷ்னலாக சேர்க்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா கசூரி மேத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக க்ரீம் நான் சேர்த்துருக்கேன். இந்த கசூரி மேத்தி கொஞ்சமாக
கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து லைட்டாக கொதித்து வந்ததும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நீங்களும் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க.